24/6/2024 வின்வின் 775 இதுக்குண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், நம்ம 23ஆம் தேதி அக்ஸியா 657 சரிங்களா. 657க்கு நம்ம என்ன கொடுத்தோம், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-3 கீழே 5 கொடுத்துருந்தோம் சப்போர்ட்டுக்கு சரிங்களா. மெயின் டார்கெட்டு 8-3. இன்றைக்கி பாருங்கள் 3 வந்திருக்கு, 8 வந்துருக்குது. நம்ம ஏ போர்டில் 3 கரெக்டாக வச்சுருக்கோம், ஆனால் சி போர்டில் 8 வச்சுருக்கோம். அது அங்கே போயிருக்குது. ஏ போர்டில் வச்ச 0 சி போர்டுக்கு வந்திருக்கு. ஆக மொத்தம் இதிலே ஒரு நல்ல வின்னிங் வந்திருக்குது சரிங்களா. ஆனால் 5க்கு நேற்று கொடுத்துருந்தேன், 8க்கு பவர் 3, 3க்கு பவர் 8 சரிங்களா. 5க்கு பவர் 0 கொடுத்துருந்தேன். இது வந்தால் சப்போஸ் வரலாம்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பாருங்கள், இந்த இதுக்குள்ளாரே டார்கெட்டு வேலை முடிஞ்சு போச்சு சரிங்களா. இன்றைக்கி ரிசல்ட் என்ன வந்திருக்குது, 3-8-0ன்னு வந்துருக்கு சரிங்களா. அப்போ நமக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நம்பர் மட்டும் பவரில் வந்திருக்கு. மீதி இதிலே நம்மளுக்கு 3 டிஜிட்டல் பாஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சு நம்மளுக்கு சரிங்களா. இதெல்லாம் ஒரு டார்கெட்டே இல்லாமல் ஆகிப்போச்சு. 0 பொறுத்த வரைக்கும் சி போர்டு வரலாம், அதை கனெக்ட் பண்ணி தான் எடுத்து இந்த நம்பர் டபுள்ஸ் வந்தால் இப்படி வரும்னு பார்த்தா, ஆனால் டபுள்ஸ் அடிக்கவே காணும். போன வாரமாக அடிக்கலை. அதனால் டபுள்ஸ் வந்தால் இப்படிலாம் வரலாங்கிற மாதிரி தான் நம்பர் எடுத்திருந்தோம் நம்ம சரிங்களா. ஆனால் டபுள்ஸு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாளாக வரல சரிங்களா. அநேகமாக நாளைக்கு டபுள்ஸ் வந்தாலும் வரலாம் சரிங்களா. பாருங்கள், நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்ப்போம். நேற்று நல்லா ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் 8-3 சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருந்தோம். 5க்கு இப்படி வைங்க, 8க்கு வச்சா 3 வைக்கலாம், 3 வச்சா 8 வைக்கணும், 5 வச்சா 0 வைக்கணும். ஆக மொத்தம் எதை வச்சுருந்தாலும் நமக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸாக பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. ஒரு அருமையான வின்னிங் கிடச்சிருக்கும். 24ஆம் தேதி வின்வின் 775க்கு 775க்கு என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டிஎர் டிக்கெட் போட விற்பதற்காக அவங்களுக்கு 8610575149ங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா. இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டிக்கெட் போட்டுக்கலாம். 1 மணி டிஎர், 3 மணி கேரளா, 6 மணி டிஎர், 8 மணி டிஎர் சரிங்களா. நம்பி போடலாம். வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க, பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும் சரிங்களா. அதனால் நம்பி போடுறவங்க போட்டுக்கோங்க சரிங்களா. டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் சரிங்களா. கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோவிலே பாருங்கள். நான் நல்ல ஒரு கெஸ்ஸிங்கை தான் வீடியோவிலே கொடுப்பேன். நாளைக்கு நேற்று கொடுத்த ஆல் போர்டு அப்படியே தான் நாளைக்கும் வருது சரிங்களா. நேற்று 3-8 கொடுத்துருந்தேன், இன்றைக்கி 3-5 கொடுத்துருக்கேன். அதே நம்பர் தான் நாளைக்கும் வருது. அதனால் நாளைக்கு இதே நம்பர் வர்றதுனால ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் தான் வருது. 3க்கு பவர் 8 சரிங்களா, 8க்கு பவர் 3, 5க்கு பவர் மட்டும் 0 சரிங்களா. இந்த 0 திரும்பவும் உள்ளே வரலாம், 5யும் வரலாம், சொல்ல முடியாது. 2 சேர்ந்த மாதிரி இதுக்குள்ளாரே அடிக்கும். டபுள்ஸு பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா டெய்லி நான் சொல்லி தான் கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்களே இதை கணிச்சு நீங்களும் எழுதி ஒரு கணிச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-8 சரிங்களா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-4 சரிங்களா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-3 சரிங்களா. இதில் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பாருங்கள், என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன். ஏ போர்டு சி போர்டாக மாறலாம், சி போர்டு ஏ போர்டாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 9 சி போர்டுக்கோ இல்லைன்னா பி போர்டுக்கோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் சரிங்களா. இதில் வரலன்னா இது வரும், பாருங்கள் சரிங்களா. என்னுடைய கணிப்பை கொடுத்துருக்குறேன், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள் சரிங்களா. அடுத்து ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 85 52 43 23 27 59 10 07ங்கிற ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். இதுலேருந்து நாளைக்கு சாரி நண்பா, தொண்டை சரியில்லை. இதுலேருந்து நாளைக்கு 1-2 வின்னிங் வரலாம் சரிங்களா. எந்த செட்டு போட்டாலும் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும் சரிங்களா. ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் போர்டு போடுங்க. இதில் உங்கள் கணிப்பில் ஏதாவது நான் கொடுத்துருக்க செட்டோடு மேட்ச் ஆச்சுன்னா அதை ரொட்டேட் பண்ணி போடுங்க சரிங்களா. அப்போ ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். நாளைக்கு இதில் 2Dயில் கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் சரிங்களா. அப்போ டபுள்ஸ்ன்னு வந்தால் எப்படி வரும், எந்த நம்பர்லாம் வரலான்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர்லாம் வரலாம். 723850 சரிங்களா. இந்த நம்பர் இருக்குது. இது கூட இன்னொரு நம்பரும் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த நம்பர் வருதா பாருங்கள் யாருக்கும். 4 இல்லைன்னா அதுக்கு பவர் 9 சரிங்களா. நான் அது சொல்லி கொடுக்குறேன், இதை மட்டும் எழுதி காட்டியிருக்கேன் சரிங்களா. 4 அதுக்கு பவர் 9 வரலாம். 5க்கு பவர் 0, 0க்கு பவர் 5, 8க்கு பவர் 3, 3க்கு பவர் 8, 2க்கு பவர் 7, 7க்கு பவர் 2 சரிங்களா. இதுதான் டார்கெட்டில் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு ஃபுல்லாகவே எனக்கு டபுள்ஸாக தான் வந்திருக்குது. அதனால் நாளைக்கு அநேகமாக டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 99% டபுள்ஸ் வரலாம்ங்கிற மாதிரி தான் இருக்குது. மிஸ் ஆனால் சிங்கிள் தான் போகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 7722ங்கிற மாதிரி நம்பர் வரலாம். இல்லைன்னா 33 88 திரும்பி வரலாம். இல்லைன்னா 55 வரலாம்.
வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. 723, 343, 559, 259, 885, 272, 277, 017. சரிங்களா, இந்த ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். அது அப்படியே தான் வரணும். பாக்ஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்காது. ஏன்னா கரெக்டாக பிசிக்கு உட்காந்துச்சுன்னா பிசியாவது அப்படியே தான் உட்காரணும். சப்போஸ் சில நேரங்களில் அது ரொட்டேட் ஆகிடும், பாக்ஸுக்காக மாறிடும். ஏன்னா சி போர்டில் வைக்கிற நம்பர் அப்படியே ஏ போர்டு போச்சுன்னா அது கண்டிப்பாக பாக்ஸாக மாறும். அதனால் உங்கள் கணிப்பில் ஏதாவது ஒரு நம்பர் இது வரும் அப்படின்னு டெஃபினட்டாக நினச்சிங்கன்னா அதை பாக்ஸாக போட்டுருங்க, இல்லைன்னா மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன், தனிப்பட்ட கணிப்பு தான். சரிங்களா, எதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்குது. அப்படி சப்போஸ் இந்த ஆல் போர்டு ஏதாவது வரலன்னா இந்த மாதிரி 7722 அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் இது வராமல் போகும். சரிங்களா, பாருங்கள் அந்த மாதிரி ஏதாவது வருதா பாருங்கள், எதுக்கும் சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஏன்னா ஆல் போர்டு வைக்கும்போது இந்த 72ங்கிற நம்பரும் கொஞ்சம் உள்ளே வருது, ட்ரா நம்பர்லேயும் இருக்குது. அதனால் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா, பாருங்கள் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணிக்கோங்க, டிக்கெட் போடுறவங்க மட்டும். சரிங்களா, நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பில் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா, அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.